ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் வீட்டு குட்டீஸ் முட்டை சாப்பிட்லையா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்துட்டேன். அது தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் மசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா மசிப்படணும், அப்போ தான் வெந்து இருக்கும். அந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கேரட் வேக வச்சது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கரும்பு சர்க்கரை, 2 கரண்டி கோதுமை மாவு, ஒரு முட்டை, ஒரு ஏலக்காய், நல்ல செவந்த வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். செவ்வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். செவ்வாழை நல்ல சத்தானது, அதனால் நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் தோல் எடுத்துகிட்டு வெறும் விதையை மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் கூட வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் அடுப்பில் தோசைக்கல் வச்சு சின்ன சின்னதாக பேன்கேக் மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம், இல்லாட்டி தோசை மாதிரியும் நல்லா முருகலாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். குழந்தைக்கு எந்த மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி கொடுக்குற போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் சேர்த்துருக்கங்காட்டிக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செவ்வாழை பழத்துக்கு பதிலாக வேறு எந்த வாழைப்பழம் வேணாலும் நல்லா கனிஞ்சதாக எடுத்துக்கோங்க. முட்டையை வச்சு இன்னும் வேறு என்னென்ன ரெசிபீஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.